பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். இந்தாங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே சார். சார் நீங்களும் கையெழுத்து போடுங்க. மேடம் நீங்களும் கையெழுத்து போடுங்க. சார் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவ்வளோதானே? அவ்வளோதான், ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது. நீங்க எல்லாரும் கிளம்பலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். லோன் எப்போ கிடைக்கும்? அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து இடத்த பார்ப்பாங்க. அதுலேருந்து ஒரு 15 டேஸில் லோன் சாங்ஷன் ஆகிடும். சார் சம்மர் சீசன்லேயே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார். ஏன்னா ரெய்னி சீசன் வந்துட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ சீக்கிரமாக லோன் கொடுங்க சார். I'll try my level best, கௌதம். தேங்க்யூ சார். சார் கௌதம் ரொம்ப திறமைசாலி சார். லோனை கரெக்டாக கட்டிடுவார். நீங்கள் தைரியமாக பணத்தை கொடுக்கலாம். ஷியோர். அவரை பற்றி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அப்போ வரோம் சார். வர சார். வரேன். தேங்க்யூ. சார் எங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கௌதம், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எங்களுக்காக இல்லைனாலும் நீங்க விழணும்னு நினைக்கிறவங்களோட திமிரை அடக்கிறதுக்காகவாவது நீங்க ஜெயிச்சாகணும் கௌதம். நிச்சயமா சார். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை காலையில பூமி பூஜை வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் அவசியம் வந்துடணும். நாங்கள் ஐயா கண்டிப்பா வந்துடுறோம். பூமி பூஜைக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கௌதம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். புது இடத்துக்கு பூஜை போடுறீங்களா? இருங்க இருங்க, இதோ வரேன். ஓகே சார். மனசுக்கு நல்லதே நடக்கும். போலாமா சார்? போலாம். பரவாயில்லையே கௌதம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற போல இருக்கு. நிலத்தை வாங்கிட்ட, லோன் அப்ளை பண்ணிட்ட, பூஜை போட போற. அடடா, படு ஸ்பீடா போறியப்பா. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். இப்பவே உன்னை தடுத்தா நீ உஷாராகி சமாளிச்சிருவ. எல்லாம் ரெடி ஆகி இனி ஜெயிச்சிருவோன்னு நீ சந்தோஷப்படுற நேரத்துல உன்னை நான் அலற வைப்பேன். இனிமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு மரண அடி கொடுப்பேன். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி பூமி பூஜை போடுறன்னு நானும் பார்க்கறேன். இலக்கியா, எப்படியோ லோனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. செக்யூரிட்டி கொடுத்ததால லோனை ஈஸியா சாங்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், நாளைக்கு நம்ம பூமி பூஜை போட்டதும் எல்லா வேலையும் படபடன்னு ஆரம்பிப்பீங்க. ஓ ஆமா. இலக்கியா, இலக்கியா, வாங்கம்மா. வாங்கம்மா. சொல்லுங்கம்மா.
கேஸ் சிலிண்டர் வந்துருச்சா? இல்லையேம்மா. சிலிண்டர் இலக்கியா வீட்ல வச்சிருங்க. நான் வெளியில போறேன்னு சொன்னேன், வைக்கலையா? தெரியலையேம்மா, நாங்களும் வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரோம். அப்படியா? சரிம்மா சரிம்மா. என்ன இலக்கியா, வீடு இப்படி காலியா இருக்கு? அது ஏன் இலக்கியா, ஒரு சேர், டேபிள், டிவி, ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லையே, என்னாச்சு? ம், ம். ஆ, ஆ, வாங்கலான்னு தாம்மா நினைச்சோம். அதுக்குள்ள இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ம், ஆ, வச்சிருந்த பணத்தெல்லாம் அதுல போட்டுட்டோம். அதான் வாங்க முடியல. ம், ம். இலக்கியா, குடியிருக்க வீடு இப்படி வெறுமையா இருக்க கூடாது. குடும்பத்துக்கு ஆகாதுமா. அப்புறம் எப்படி லட்சுமி வீட்டுக்குள்ள கால வைப்பா? என்னதான் பண கஷ்டமா இருந்தாலும் குடியிருக்க வீடு, போடுற ட்ரெஸ், சாப்பிடுற சாப்பாடு, இதுலெல்லாம் எந்த குறையும் வைக்க கூடாதுமா. ஆ, சரிங்கம்மா. ஆ, அடுத்த மாசம் எங்களுக்கு பணம் வந்துடும். ஆ, அப்ப வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிடுறோம். இல்லங்க? ஆமாமா. ம், அம்மா, வாங்குறதே வாங்குறோம், பெஸ்டா வாங்கிக்கலான்னு தான் கொஞ்சம் தள்ளி போடுறோம். அதுக்காக அடுத்த மாசம் வரைக்கும் இருக்கிற வீட மொட்டையாவே போட்டு வச்சிருப்பீங்களா? ஆ, இலக்கியா, நான் சொல்ற மாதிரி பண்றியா? மேல் வீட்ல என் பொண்ணு தங்கி இருந்தா. அவ யூஸ் பண்ண பர்னிச்சர்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாமா, நாங்களே வாங்கிக்கிறோம். ஏன்பா என்ன மூணாவது மனுஷன் மாதிரி பாக்குற? ஒரு உதவி தானே பண்றேன். நீங்க கஷ்டத்துல இருக்கிறது எனக்கு தெரியாதுப்பா. புது பர்னிச்சர் வாங்குற வரைக்கும் இத வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. என் பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகி சேலம் போயிட்டா. டிவி, சோஃபா, சேரு, டேபிள் எல்லாம் வேஸ்டா தான் கிடக்கு. அப்படியே போட்டு வச்சா கூட கெட்டு தான் போகும். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ம், சரிம்மா, கொடுங்க, வாங்கிக்கிறோம்மா. வாங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. உட்கார்றதுக்கு சேர் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆ, சரியான நேரத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அட, இதுல என்னமா இருக்கு? என் வீட்ல குடியிருக்கீங்க, நீங்க நல்லா இருந்தா தானே எனக்கும் திருப்தி. தம்பி வாங்க, எந்த பொருள் வேணுமோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா, வாங்கப்பா. போங்க, வா போலாம். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.